வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஆஃப் y = x² + 3x + 2. இதுக்கு கிராஃப் வரைஞ்சி அதன் மூலமாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வாங்க. ஸோ கிளாஸில் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டு x என்ன பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? -2லேருந்து நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா 4 வரும், -6 4 + 1 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ -2 போட்டேன் அப்படின்னா இப்போ நான் அதுலேருந்தே போட்டு பார்க்குறேன். -2 ஸோ அப்போ y = என்ன வரும், -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 × -2 + 2 -2 ஹோல் ஸ்கொயர் -× ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 3 × 6 2 -6 + 2. ஸோ இங்கே வந்து 4 + 2 6 6 - 6 என்ன வரும், 0. ஓகேங்களா? அதே மாதிரி x -1 போடுறேன். y வந்து என்ன வரும், -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 × -1 ப்ளஸ் 2 -1ன்றப்போ 1 -1 × 3 -3 ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ இதுக்குமே என்ன பாயிண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான். 1 + 2 3 3 - 3 0. ஸோ x -2ன்றப்போ y 0, x -1ன்றப்போ y 0. நெக்ஸ்ட்டு புட் x 0ன்றப்போ y-யோட டேட்டா என்ன வரும் பாருங்கள், 0² ப்ளஸ் 3 × 0 ப்ளஸ் 2. ஸோ இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். 0வோட ஸ்கொயர் 0, 0வால் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ ஆன்சர் 2. அடுத்தது x 1ன்னு எடுக்கிறேன். ஸோ y = 1² ப்ளஸ் 3 × x பதிலாக 1 ப்ளஸ் 2. 1² 1, 3 × 1 3 ப்ளஸ் 2 என்ன வரும், 6 வரும். ஓகேங்களா? அடுத்தது x 2. ஸோ y = 2² ப்ளஸ் 3 × 2 ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ 2² 4, 3 2s are 6 ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 12. ஓகேங்களா? ஸோ கோஆர்டினேட்ஸ் இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். -2 -1 0 1 2. -2ன்றப்ப 0, -1ன்றப்ப 0, x 0ன்றப்ப y வந்து 2, x 1ன்றப்ப y வந்து 6, x 2ன்றப்ப y வந்து 12. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், therefore the coordinates are என்னென்னது, -2, 0, -1, 0, 0, 2, 1, 6, அடுத்தது 2, 12. இந்த 5 பாயிண்ட்டையும் நான் பிளாட் பண்ண போகிறேன் கிராஃபில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே ஒரு யூனிட் தான். ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு யூனிட் போட்டாலும் ஓகே தான், இல்லை 2 யூனிட்ஸ் அப்படின்றத ஸ்கேல் போட்டாலும் சரி தான். நான் இங்கே வந்து கிராஃபில் எக்ஸ் வந்து 1 யூனிட் போட்டிருக்கேன், ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் = 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் = 1 cm = 2 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு கிராஃப் கவர் ஆகணும் வீடியோக்குள்ளே, அதுக்காக நான் வந்து சிம்பிளாக கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், -2, 0. ஸோ எக்ஸ் வந்து -2, ஒய் வந்து 0. ஸோ இந்த பாயிண்ட்டு இங்கேயே வரும், -2, 0. ஸ்டூடெண்ட்ஸ் கிராஃபை பொறுத்த வரைக்கும் பென்சிலில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எனக்கு வீடியோவில் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான் பென் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட்டு -1, 0. ஸோ -1 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா -1, 0. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் 0, 2. எக்ஸ் வந்து 0ன்றப்ப ஒய் வந்து 2. ஓகேங்களா? இது 2, 0. அடுத்தது x 1, y வந்து 6. ஸோ 1 இங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது நேராக போகும்போது இந்த பாயிண்ட்டு தான் 1, 6. அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட்டு 2, 12. x வந்து 2, y வந்து 12. ஸோ 12 இங்கே வரும்போது 2 எங்கே இருக்குது, இங்கேருந்து போகும். ஸோ இந்த பாயிண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஸ்கேலை வச்சு செக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 2, 12. ஓகேங்களா? ஸ்கேலை வச்சு பக்கத்தில் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி 2ல் இங்கேருந்து வருது அப்படின்ட்டு இப்படியே கொண்டு போனீங்கன்னா 12 எங்கே வருதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இடத்த டார்க் பண்ணி பாயிண்ட் பண்ணுங்க. ஸோ இது 2, இது 12. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பாயிண்ட்டை நோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நோட் பண்ண பாயிண்ட் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணுறது ஃப்ரீ ஹேண்டு தான். பென்சில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கட்டும். பாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு போகணும். கரெக்டாக பாயிண்ட்டை டச் பண்ணணும். ஓகேவா? எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஆரம் மாதிரி இருக்குது.
இங்கே இது வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபை வரைஞ்சிட்டேன். செகண்ட் என்னது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஃபை எடுத்து எழுதுறேன். y = x² + 3x + 2. செகண்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். x² + 2x + 1 = 0ன்றதை முன்னாடி போடுறேன். இது =0 இருக்குது, இதை நான் முன்னாடி போட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாகவும் செகண்ட் ஈக்குவேஷனாகவும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? y - 0 y x² - x² கேன்சல். 3x - 2x என்ன வரும், 1x. 2 - 1 1. ஸோ இது லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ மேலே செஞ்ச அதே கான்செப்ட். புட் x = 0ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா y வந்து என்னது, 0 + 1 1. புட் x = 1ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா y வந்து 1 + 1 2. புட் x = 2ன்னு எடுத்துக்கிட்டா y வந்து என்னது, 2 + x க்கு 2, yக்கு வந்து அந்த பக்கத்தில் இருக்க 1. 2 + 1 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்றதான் போகுது. நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் கீழே மறுபடியும் எழுதுறேன். புட் x = -1 இருந்துச்சு அப்படின்னா y வந்து xக்கு பதிலாக -1 + 1. ஓகேங்களா? ஸோ 0. இன்னொரு பாயிண்ட் புட் x = -2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா y வந்து -2 + 1. ஸோ -2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் -1. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிருக்க பாயிண்ட்டு. ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் டேபிளில் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 0 1 இங்கே வந்து -1 -2 -2 -1 0 1 2 -1ன்றப்ப y 0, -2ன்றப்ப y வந்து -2ன்றப்ப y வந்து -1, x வந்து -1ன்றப்ப y வந்து 0, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் வேல்யூ ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இது 1. அதே இது x 0ன்றப்ப 1, x 1ன்றப்ப y 2, x 2ன்றப்ப y 3. So therefore the coordinates are என்ன வரும், -2, -1, -1, 0, 0, 1, 1, 2, 2, 3. ஓகேங்களா? ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் தான் இப்போ கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு -2, -1 எடுங்க. இங்கே எங்கே இருக்குது, x -2 y -1. ஸோ இந்த பாயிண்ட்டு -2, -1. ஓகேங்களா? ஸோ -2, -1. அடுத்தது -1, 0. ஓகேங்களா? -1, 0 இதே பாயிண்ட் தான். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே பிளாட் பண்ணிட்டோம். 0, 1. 0, 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 0க்கும் 2க்கும் நடுவில். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஜூமின் பண்ணியிருப்பேன். ஸோ 1 எங்கே இருக்கும், இது 0, இது 2னா இதுதான் 1. ஸோ அப்போ இதுதான் என்னது, 0, 1. ஓகேங்களா? +1. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, 1, 2. ஓகேங்களா? 1, 2, 2, 3 இது ரெண்டையும் தான் பிளாட் பண்ண போகிறோம். 1 இங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது, இந்த லைனு. ஸோ அப்போ இது 1, 2. அடுத்தது 2, 3. x2 y வந்து 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய 3 இது. ஸோ அப்போ இது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 2க்கு நேராக இந்த லைன் வரும். ஸோ இந்த பாயிண்ட் என்னது, 2, 3. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, இது தேர்ட் பாயிண்ட்டு, இது ஃபோர்த்து பாயிண்ட்டு, இது ஃபிஃப்த்து பாயிண்ட். இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஸ்கேலை வச்சு. ஏன்னா லீனியர் ஈக்குவேஷன், அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் தான் கம்பல்சரியாக வரும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் இதில் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து -1 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம வந்து y வந்து 2 யூனிட்ஸ் போட்டிருக்கோம். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன வரும், -2ன்னு வரும். ஸோ அப்போ -2, 0வில் தான் பாயிண்ட்டை பிளாட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது -2, -2. நம்மளுக்கு கிராஃபில் என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, -2, -1. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக 2 யூனிட்ஸ் தான் நோட் பண்ணணும். அப்படின்றப்ப -1ன்றது இது தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை நான் எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளாட் பண்ண போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ எக்ஸ் வந்து -2ன்றப்ப y வந்து -1ன்றப்ப இது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ இதுதான் வந்து என்னது,
-2, -1 ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைனை நான் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிவிட்டு அப்படியே லைனை போட்டு விட்ருங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பேர் வந்து என்ன அப்படின்னா x² + 2x + 1 = 0. ஓகேங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தாங்கன்னா இது வந்து எந்த இடத்துல டச் ஆயிருக்கு இந்த கிராஃபோட இந்த பாயிண்ட்ல தான் டச் ஆயிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் x என்னது -1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கிராஃபை இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்ட். ஏன்னா 2 பாயிண்ட்டுமே ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேயும் என்ன இருக்குது -1, 0 இருக்குது. இங்கேயும் -1, 0 இருக்குது. ஸோ இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிடலாம் எக்ஸ் வந்து என்னது -1 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய சொல்யூஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரம் த கிராஃப் த சொல்யூஷன் இஸ் x -1. இவ்வளோ தான் நம்மளுக்குரிய ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தேர்ட் சம் பாருங்கள். சாரி, ஃபோர்த்து சம்மு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.